அன்பிற்கினியவர்களே வணக்கம். நான் உங்கள் டைட்டஸ் மோகன். மீண்டும் இந்த காணொளி வழியாக நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்களுடைய மகத்தான மானுடம் என்கிற சுற்றுமடலுடைய இன்னொரு கோணத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அது மிகைப்படுத்துதல். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல காரியங்களை நம்ம மிகைப்படுத்தி சொல்லுவது உண்டு, செய்வது உண்டு. அந்த மிகைப்படுத்துதலுக்கு பின்னால் ஒரு படைப்பாற்றல் நயம் இருக்கும், ஒரு கற்பனை வளம் இருக்கும் இல்லையா? கண்ணு, காது, மூக்கு எல்லாம் வச்சு நம்ம சொல்லுவதை நம்ம பார்க்குறோம். அதிலும் குறிப்பாக நமக்கு வேண்டியவர்கள், நமக்கு தேவையான ஒன்று என்று சொன்னால் அதனுடைய வியப்பும் அதனுடைய கதை வடிவமைப்பும் வித்தியாசமாகவே இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இந்த மிகைப்படுத்துறதுனால பல பாதகங்களும் இருக்கிறது. குறிப்பாக உண்மை வெளிவராமல் போய்விடும், அல்லது உண்மை இல்லாத ஒன்றை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள செய்துவிடும். எனவே இப்படிப்பட்ட மிகைப்படுத்துதலை பொறுத்தவரையில் இந்த தொழில்நுட்பத்தில் அது அதிகமாகவே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தொழில்நுட்பம் தன்னிலேயே ஒன்றையும் மிகைப்படுத்தி சொல்லுவதில்லை. ஆனால் கிடைக்கிற தரவுகளை எல்லாம் அது சேகரித்து அதன் வழியாக வெளியிடுகின்ற முடிவுகள் என்பது பல நேரங்களிலே உண்மைக்கு முரணானதாக, உண்மையிலே யதார்த்தம் மற்றதாக கூட இருப்பதை நாம் இந்த செயற்கை நுண்ணறிவிலை பயன்படுத்துகின்ற ChatGPT-ஆக இருக்கலாம், கிளவுடாக இருக்கலாம், குரோக்காக இருக்கலாம், இப்படிப்பட்ட செயலிகளில் நாம் பார்க்க முடிகிறது. எனவே இது குறித்த எச்சரிக்கை என்பது நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. எனவே எப்படி இதை கையாளுவது என்று நாம் சிந்திக்கிற போது 5 படிநிலைகளை நான் சொல்லுகின்றேன். ஒன்றாவது கிராஸ் செக்கிங் என்று சொல்லுவோம். ஒரு தரவுகளை நாம் சேகரிக்கிறோம் என்று சொன்னால் அந்த தரவுகளுடைய உண்மைத்தன்மையை நிச்சயமாக பல்வேறு நேரங்களிலே அதை இன்னொன்றோடு ஒப்பிட்டு அல்லது மற்ற தகவல்களோடு அதை ஒப்பிட்டு அதனுடைய உண்மைத்தன்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, மூல ஆதாரங்களை இந்த செயற்கை நிறமிகளிடம் நாம் நுண்ணறிவு திறன்களிடம் நாம் கேட்க வேண்டும். குறிப்பாக அதனுடைய சோர்ஸை கொடு, அது எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்ற தகவலை கொடு. அப்படி நாம் தேடும்போது உண்மையிலே அந்த தரவுகள் உண்மையானதா என்பதை ஓரளவிற்கு நாம் சரி செய்து கொள்ள முடியும். மூன்றாவது, பல ஆதாரங்களை நாம் இதோடு ஒப்பீடு செய்து பார்ப்பது. ஒன்றில் மட்டுமல்ல, அதாவது ChatGPT மட்டும் ஒரு தகவலை எடுத்து அதுதான் இறுதி என்று முடிவெடுப்பதற்கு பதிலாக அது வேறு செயல்களும் இருக்கிறது அல்லவா? அந்த செயற்கை நுண்ணறிவு செயல்களோடும் அதை ஒப்பீடு செய்து பார்த்து நாம் பார்க்கிற போது உண்மை தரவுகள் தானா என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். நான்காவது, அந்த நம்பிக்கை அளவீடு இல்லையா, கான்ஃபிடென்ஸ் ஸ்கோர். அந்த உண்மைத்தன்மை எந்த அளவிற்கு அந்த தரவுகளில் இருக்கிறது என்பதை அந்த செயற்கை நுண்ணறிவு அந்த செயலிகள்கிட்டமே நாம் கேட்டோம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அது நமக்கு காட்டும். அதனுடைய அடிப்படையில் அது 10 விழுக்காடா 15 விழுக்காடா என்பதையும் நாம் நிர்ணயம் செய்து கொள்ள முடியும். ஐந்தாவது, எல்லாவற்றுக்கு மேலாக எனக்கு தெரியாது என்பதை ஒருவேளை அந்த செயலிக்கு அது தெரியல, உண்மையான விடை இல்லை அப்படின்னு சொன்னாச்சுன்னா இதனுடைய உண்மைத்தன்மை என்ன, உனக்கு தெரியுமா தெரியாதா என்று நாம் கொடுக்குற ப்ராம்ப்டுகள் இல்லையா, அந்த ப்ராம்ப்டுகள் தூண்டுதல்களை நாம் அந்த கேள்வியை நாம் என்ன கேட்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த கேள்விக்கு தக்க அந்த திறன்களையும் நாம் தெரியாதுன்னா தெரியாது என்று சொல்லுகின்ற அளவிற்கு அந்த திறன்களையும் நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது. அந்த செயற்கை நுண்ணறிவு கருவிகளுக்கு, பொருட்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய தேவையிலே இருக்கிறோம். எனவே பிராக்டிக்கலாக யோசிக்கிற போது அன்றாட வாழ்க்கையில் நாம் முடிவெடுக்கிறது அல்லது மிகைப்படுத்துகின்ற அந்த தருணங்களில் எப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம எப்படி சரியான முடிவுகளை எடுக்க முடியும் என்று பிராக்டிக்கலாக யதார்த்தமாக நடைமுறையில் யோசிக்கிற போது அதற்கும் நாம் ஒரு சில பரிந்துரைகளை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்றாவது, நாம் கிடைக்கிற தரவுகளை நிகழ்கால யதார்த்தத்தோடு நாம் ஒப்பீடு செய்து பார்ப்பது. உண்மையிலே அது எந்த அளவிற்கு நிகழ்கால தரவுகள் அதற்கு சரியாக இருக்கிறது என்பதை நேரடி அனுபவங்களாக இருக்கலாம் அல்லது நேரடி சந்திப்புகளாக இருக்கலாம். அதன் வழியாக நாம் அதை ஒப்பீடு செய்து உண்மையை கண்டறிவது, அல்லது உண்மையிலேயே அரசு சார்ந்த தளங்கள் இருக்கிறது அதோடு அல்லது அந்த அமைப்புகளோடு சேர்ந்து அந்த தரவுகளை நாம் சரிபார்த்து கொள்வது. இரண்டாவது, ஹியூமன் ஃபீட்பேக் இல்லையா, மனித விமர்சனங்களை அல்லது இன்னும் அதற்கு எப்படியெல்லாம் நாம் அதை இன்னும் வளப்படுத்த முடியும். அந்த செயற்கை நுண்ணறிவு தருகின்ற அந்த விடயங்களை, அந்த காரியங்களை நம் மனிதர்களாகிய நாம் விமர்சனப்படுத்தி அந்த விமர்சனங்களை எல்லாம் பின்னூட்டமாக அதன் வழியாக செலுத்துகிற போது இன்னும் அது என்ன செய்யும், தரவுகளை அதனுடைய உண்மைத்தன்மையை ஆய்வதற்கும் உண்மைத்தன்மையை வெளிக்கொணர்வதற்கும் வாய்ப்பாக இருக்கும். மூன்றாவது, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, முக்கிய முடிவுகள், குறிப்பாக நம்முடைய உடல்நலம் சார்ந்த முடிவுகள், இப்படிப்பட்ட முக்கிய முடிவுகளை எல்லாம் நாம் எடுக்கிற போது இந்த செயற்கை நுண்ணறிவை முழுவதுமாக நாம் நம்பிவிடக்கூடாது.
நிச்சயமாக அது தவறு இழைக்கிறது, தவறான தகவல்களை தருகிறது என்கிற புரிதல் நமக்கு வேண்டும். உதாரணத்துக்கு நாம் சொல்லணும்னா, எனக்கு இரவில் வயிற்று வலி வருது, அல்லது அந்த வயிற்று வலிக்கு நான் என்ன காரணம் என்று அந்த ChatGPT கேட்டேன் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, அது என்ன செய்யலாம், உடனே அதனுடைய அறிகுறிகள் என்னென்ன இருக்குன்னு கேட்கலாம். அந்த அறிகுறிகள் எல்லாம் கொடுக்கும்போது அது திடீர்னு எனக்கு முடிவு என்ன சொல்லலாம், ஒருவேளை இது உங்களுக்கு வயிற்று வலி என்பது வயிற்றுக்குள்ளே ஒரு கட்டி இருக்கிறது, அது புற்றுநோய் கட்டியாக கூட இருக்கலாம், உடனே நீங்கள் மருத்துவரை நாடுகள் என்று கூட அது எனக்கு பதிலை தரலாம். அதை கண்டு நாம் அச்சத்தோடு என்னுடைய அந்த பொழுதை நான் கடப்பதற்கு அது வாய்ப்பாக அமைந்துவிடும். ஆனால் உண்மையிலே அது யதார்த்தம் எதுவாக இருக்கலாம். ஒருவேளை நான் உட்கொண்ட உணவு கூட, உணவினுடைய உபாதையாக கூட அந்த வயிற்று வலி ஏற்பட்டிருக்கலாம். எனவே அந்த செயற்கை நுண்ணறிவு தான் இறுதி என்று நாம் ஒருபோதும் முடிவெடுத்து கூட விடக்கூடாது. எனவே அடுத்ததாக நாம் என்ன செய்யணும்னா, எந்த ஒரு தரவுகளை நாம் சேகரிப்பதாக இருந்தாலும் இந்த செயற்கை நுண்ணறிவு தருவது என்பது ஒரு வரைவு தான், ஒரு ரஃப் டிராஃப்ட் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு பின்னணியிலிருந்து நாம் நிச்சயமாக அதை அணுக வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இது மிகைப்படுத்துவது என்பது மனித வாழ்க்கையில் நம்மை பல நேரங்களில் இந்த செயற்கை நுண்ணறிவு மிகைப்படுத்தி நம்மை பலவீனப்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாமல் பொறுப்பேற்பது, உண்மையை தேடுகின்ற பொறுப்பேற்கின்ற பண்பு என்பது மனிதர்களாகி நமக்கு மட்டும்தான் உண்டு என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே உண்மையை தேடுகின்ற, அந்த உண்மையை தேடி பொறுப்பேற்று அந்த கருவிகளை பயன்படுத்துகின்ற பாங்கு அல்லது இயல்பு என்பது மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு என்பதை உணர்ந்து செயல்படுவோம். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கின்ற வரை விடைபெறுகிறேன். நன்றி.